ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். ரியல்மியில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா Realme GT NEO 3T அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் எதோட அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிராண்டே வந்து மிக்ஸ்அப் பண்ணி தான் போட்டிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்திருந்தது, இப்போ 3T லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை விட கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு முன்னாடி 2 லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுலேருந்து எடுத்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிக்சிங்கில் எதுக்கு இப்போ இதை அர்ஜென்ட்டாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பிக் பில்லியன் டே சேல் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வரப்போகுது. இதை பேஸ் பண்ணி நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க, நியூ ஃபோன்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சேலில் டார்கெட்டாக வச்சு தான் இந்த மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் தெரிஞ்சுட்டு தான் இதுக்கு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஆஃபர் ப்ரைஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த மொபைல் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம். ஸோ பார்க்கக்கூடிய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் மாடல் நேமு 5G அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய டாப் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் ரேம் வேரியன்ட், கலரு, சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிவிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டாப்பில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல், குயிக் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவரை ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணலாம். அண்ட் பாட்டமில் கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போடும்போது நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய சார்ஜர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம ஊரில் இந்த செஸ் ஒலிம்பியாட் நடந்தது சென்னையில், அதை பேஸ் பண்ணி ஒரு தீமில் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செக்குடில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருந்தாலும் அப்படியே ஷேக் பண்ணி பார்க்கும்போது லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது செக்குடில் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. ஃபிங்கர்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னும் போது ஸ்மெஜஸ்லாம் பட தான் செய்யுது. அதுக்குன்னு இது வந்து கிளாஸ் நினைச்சிடாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கிளாஸ் மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது ட்ரிஃப்டிங் ஒயிட் இருக்கு. இது இல்லாமல் எல்லோ கலர் அண்ட் பிளாக் 2 கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8.65 mm திக்னஸும் 194.5 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. கர்வை வந்து பேக் சைடில் கொடுத்துருக்கனால கொஞ்சம் கையில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வந்து நல்லாவே கொடுக்குது. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக வெயிட்டாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பட் இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் டாப்பில் வந்துட்டு ஓரளவு கம்மியாக இருக்குது, பாட்டமில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபீல் இருக்குது. லெஃப்ட் சைடில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது கிளாஸ் பாடி கொடுக்காது, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஃபீலை வந்து கம்மி பண்ணுது. மற்றபடி டிசைன் வைஸ் ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ஒரு ஹைலைட்டான விஷயம் இதோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். 6.62 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் E4 AMOLED டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் கூட நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஸ்மூத்னஸை பொறுத்த வரைக்கும் 120 Hz நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கொடுக்குது. ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 nits கொடுத்துருக்காங்க. இன்டோராக இருக்கட்டும், அவுட்டோராக இருக்கட்டும், டைரக்ட் சன்லைட்டில் கூட நல்லாவே வந்து மேனேஜ் பண்ணுது. குறிப்பாக வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது செட்டிங்ஸில் போய் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஷார்ப்னர், வீடியோ கலர் என்ஹான்சர், பிரைட் HDR வீடியோ மோட், இது மூணுத்தையும் கொஞ்சம் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஸ்மூத்தாக பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான டிஸ்பிளேவும், நல்ல ஒரு டீப்பான பிளாக், நல்ல ஒரு சேச்சுரேஷன் லெவல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக லோ லைட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கூட குயிக்காவே அன்லாக் ஆயிருது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு நீங்க 5G வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நம்பி நீங்க வாங்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, 5G இருக்குன்னு சொல்றீங்களே 4G போட முடியுமானா நீங்க 4G 5G எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. டாப்ல இருக்கக்கூடிய இயர் பீஸ்மே இங்க வந்து ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கையும் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணா பெட்டரா இருக்குன்னு தோணுது. நிறைய டைம் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே ஆஃப் பண்ணலாம்னு சொல்லிட்டு பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போது தெரியாம வந்துட்டு பாட்டம்ல இருக்கக்கூடிய வால்யூம் பட்டன் வந்து பிரஸ் ஆயிருது. இது மூலியமா ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துருது. இந்த மாதிரியான சின்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்குலாம் வந்து கொடுக்கலாம். ஸோ இவங்க ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு வந்து அதையும் ரிமூவ் பண்றது ஒரு சின்ன குறையா இருக்கிற ஃபீல் இருக்கு. அண்ட் ஓஎஸ்க்கு வந்தோம் அப்படின்னா இவங்களோட Realme UI 3.0
Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. லாஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் எதுக்கு தான் இந்த அளவுக்கு ஒரு 10,000 ரூபா 8,000 ரூபா ஃபோனில் கொடுக்குற அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. எனக்கு அது வேலையாக ஃபோன் வாங்குறவனுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருக்குது. அதெல்லாம் குறைச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதையும் தாண்டி செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் எவ்வளோ நாளைக்கு கொடுப்போம், அப்டேட்ஸ் எவ்வளோ நாள் வரும் அப்படின்றத ஷுவராக வந்து இவங்க சொல்லலை. அதையும் தாண்டி மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ரியல்மி லேப்ல எல்லாம் போனீங்கன்னா ஹார்ட் ரேட் சென்சார் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே எவ்வளோ ஹார்ட் ரேட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் இந்த தேவையில்லாத ஆப்ஸை குறைச்சிருந்தாங்கன்னா இனிமேல் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 64 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 8 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்க வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 4K 1080p ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 60 fps இல்லை 30 fpsல எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு OIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருந்துருக்கலாம். லாஸ்ட் டைம் இதே சீரீஸில் லான்ச் பண்ண மொபைலில் வந்திருந்தது, இதில் வந்து கொடுக்காம இருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்றத லைவாகவே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் 46 செகண்ட் டைம் எடுத்துக்குது. 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 16 நிமிஷம் 30 செகண்ட் டைம் எடுத்துக்குது. 70% சார்ஜ் ஆகிறதுக்கு 24 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. 90% சார்ஜ் ஆகிறதுக்கு 33 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 39 நிமிஷம் டைம் எடுத்துக்குது. உண்மையாலுமே சொன்னோம்னா நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஆகுது. மோஸ்ட்லி இந்த 90% அப்புறம் வந்து டவுன் ஆகும். அந்த ஃபீலுமே இங்கே இல்லாமல் குயிக்காக சார்ஜ் ஆகுது. ஒரு பெஸ்ட் சார்ஜிங்னு சொல்லலாம். அதே மாதிரி பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போதும் தாராளமாக 1.5 நாளைக்கு மேலேயே வருது நார்மல் யூஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது. ஸோ இந்த டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே பெஸ்ட்டு தான். அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் வேணும், இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 870 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறாக இருக்குது. கேம் பிளே பண்ணும்போது ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேப்பர் கூலிங் சிஸ்டம் ப்ளஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாக சொல்லணும்னா நல்லாவே வந்து கேம் பிளே இருக்குது. எந்த இடத்துல லேக் இருக்கிற ஃபீல்டில் குறிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ மாதிரியான எந்த ஃபீலும் இல்லை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ தாராளமாக கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ, மல்டி டாஸ்கிங்லாம் நிறையா பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4Xும் ஸ்டோரேஜ் UFS 3.1 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 2GB 3GB இல்லை 5GB மேக்ஸிமம் வரைக்கும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓவராலாக இந்த டிவைஸில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லை, ப்ரைஸ் என்ன ஆஃபரில் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிசைனுமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. குறிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பேட்டரி லைஃப்மே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஆவரேஜாக இருக்கிற ஃபீல் இருக்குது. டிசைன் வைஸ் பார்க்கும்போது பேக் சைட்லேயும் கிளாஸ் மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க ஃபீல் கொடுக்கும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளிப்கார்ட் இவங்களோட ரியல்மி வெப்சைட் ரெண்டுலேயுமே வந்து ஆஃபர் வரப்போகுது. பட் இப்போ நார்மல் என்ன ப்ரைஸ், ஆஃபர் என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 32,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 34,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட ஃபர்ஸ்ட் சேல் வரக்கூடிய 23ஆம் தேதி 12 மணிக்கு வருது. இந்த சேல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது ஓவராலாக பேங்க் ஆஃபர் எல்லா ஆஃபருமே சேர்த்து 7,000 ரூபா வந்து கம்மி பண்ணுறாங்க. அது மூலியமாக 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே என்ன ப்ரோ டார்க் மோட்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாதீங்க, கரண்ட் போயிடுச்சு, அதனால தான் இருட்டாக இருக்குது. சரி எண்டுக்கு வந்துட்டுமே அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு தேவை. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.